ஹாய் கைஸ், அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் உங்களில் ஒருவன். ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சரி இது பேசலாமே அப்படின்ட்டு தான். என்னென்னா, ஒரு வாட்டி ரேண்டமாக என் நண்பன் எனக்கு கால் பண்ணிட்டு எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். சார் நான் வீட்டில் இருக்கேன்டா அப்படின்னு. இல்லைடா, மனசு கஷ்டமாக இருக்குது, யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவன் எனக்கு பெஸ்ட்டு, அவ்வளோ பெஸ்ட்டுலாம் கிடையாது, ஒரு அளவு தான், நண்பன் தான், இல்லைன்னு சொல்ல, ஒரு நல்ல நண்பன். கல்யாணம் பண்ணிட்டான். அப்போது அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா இருக்க அப்படின்னு. வெளியே இருக்கேன்டா அப்படின்னா. பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டேன், யாரும் இல்லை அப்படின்னு. சரி, நேராக வீட்டுக்கு போ, ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃபை கூப்பிடு, நேராக வெளியே போ, பீச்சுக்கோ பார்க்குக்கோ போயிட்டு 2 பேரும் உட்காந்து நீ ஒய்ஃபுக்கிட்ட உன் மனசில் இருக்கிறத பேசு அப்படின்னு. கிட்ட ஏன்டா திடீர்னு இப்படி சொல்கிறடா அப்படின்னு. அவன்கிட்ட நான் சொன்னேன், நண்பன்கிட்ட சொல்கிறது அது வேறு. நான் எத்தனை நாளைக்கு நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் ஒரு கூட்டாளிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்க முடியும். உண்மைதானே? அது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நடைமுறைக்கு அது சரி வராது. எல்லா விஷயமே தெரிஞ்ச ஒரு ஆள் நம்மளுக்கு வேணும்னா நம்மளோட ஒய்ஃபு தான். அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், ஒய்ஃபை கூப்பிடு, வெளியே போ, ஒய்ஃபுக்கிட்ட மனசை விட்டு பேசு அப்படின்னு. அப்போ தான் நானும் யோசித்தேன். சில டைம் நானும் அந்த நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு என் மூஞ்சில் சோகமாக இருக்கு, ஏன் அப்படின்ட்டு. அது பிரச்சனையா, ஏதாவது சோகமாக இருக்கியா, சொல்லு, நீ சோகமாக இருக்குன்னு தெரியுது, என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் இல்லைன்னு போய் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் நிறையா இருக்கும். என்னத்துக்கு நம்ம ஒய்ஃப்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு நிறையா ஆண்கள் இதை தான் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. சரி, நான் இதை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கே இப்போ புரிஞ்சு, உண்மையிலுமே அது தவறு செய்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு துணைன்னு வந்த பிறகு நம்மளோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறோம், நம்மளோட சாப்பாட்டை பகிர்ந்துக்கிறோம், நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஒய்ஃப்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது சில விஷயங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்க மறுக்கிறோம். அதுதான் உண்மை. ஆக்சுவலி எல்லார் லைஃப்லையும் நடக்குது, அதுதான் உண்மை. எல்லா விஷயமே சொல்கிறோம், குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்குறோம், பயப்படுறோம். பயம்னு சொல்ல முடியாது, ஒரு வகையில் என்னத்துக்கு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ற ஒரு பயம்.